ஏ கவி சார். வாசன் என்ன சொல்கிற பார்த்தியா? பப்ளிஷான கதையை திரும்ப மறுபடியும் எழுதணுமா? என்ன சார் எல்லாரும் படித்ததுக்கு அப்புறமா? சார் புரிஞ்சுக்கோங்க சார், என்ன டார்கெட் பண்ணுறாங்க சார். டார்கெட்டா? என்ன ஆச்சு? வேறு யாருடைய கதையாக எழுதிட்டியா? இப்போ அதனே ட்ரெண்டு. சார் அதெல்லாம் இல்லை சார். பின்ன நீ போ. சரிங்க சார், நீங்கள் பேசிட்டு சொல்லு. சரி, இப்போ சொல்லு. சார் என்ன அட்டாக் பண்ணுறாங்க சார். அட்டாக் பண்ணுறாங்களா? என்னையா சொல்கிற? சார் என் கதையில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன அட்டாக் பண்ணுறாங்க சார். தொடர் கதையில் கொஞ்சம் புரிய முடியாது சொல்லியா? சார் இப்போ நம்ம இருக்கோம்ல சார், இது ஒரு உலகம் சார். என்னோடய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், அதுக்கு ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்கல. ஓ, நான் எழுதி உருவாக்குற அந்த உலகத்தில் நியாயம் அவங்களுக்கு இல்லைன்னு ஒரு கேரக்டர்ஸை வந்து அவங்க உலகத்துக்குள்ளே என்னை இழுத்து டார்ச்சர் பண்ணுறாங்க சார். நியாயம் கேட்குறாங்க சார். ஒரு உலகம், அதுக்குள்ளே ஒரு உலகம், அதுக்குள்ளே நீ. என்ன அது நோலன் கதை மாதிரி இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன கதையே உருட்டி பட்டி கிட்டி பார்த்து எங்கிட்ட சொல்கிறியா? சார் கதையெல்லாம் இல்லை சார், நடக்குது சார். அவங்களுக்கான நியாயத்தை நான் கொடுக்கல அப்படின்னா இப்போ இந்த சூழலை மாட்டிட்டு இருக்கேன் சார். என்னால் வெளியே வர முடியாது சார். வாசன், நான் அந்த எடிட்டர் சீட்டில் உட்காந்து 50 வருஷம் ஆச்சு. எத்தனையோ எழுத்தாளரை பார்த்துருக்கேன். ஆனால் நீ தேவையில்லாமல் கற்பனை அது இதுன்னு என்னென்னமோ உழலிட்டு இருக்க. ஒரு வேளை கஞ்சா போதைப் பொருள் அதுக்கெல்லாம் அடிமையாக இருந்தால் அதை விட்டு தொலை. சார் எத்தனை வருஷமா சார் என்ன பார்க்குறீங்க சார்? கற்பனைலாம் இல்லை சார், இல்லூஷன்லாம் இல்லை, நடக்குது சார் இது எனக்கு. வாசன், கற்பனையோ உண்மையோ அதெல்லாம் விடு. அந்த கதாபாத்திரங்களை படைக்கிறது நீ தானே. அவங்க உன்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா கதையை முடிச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம். சரி சார். உருவம் கொண்டார், இதுவே கடைசியா இருக்கட்டும். என்னை துரத்தி மெய்யை வருத்தி விதியை திருத்த பின்விளைவுகளா? அதை பார்த்து நீ உயிரோட இருக்க மாட்டேன். சாவறதுக்கு முன்னாடி சவுண்ட் அப்ப நீ 50வது பீஸு. இன்னைக்கு அச்சனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுப்பா. ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கணும், படிக்கணும்ப்பா. அந்த ஸ்கூல் வேணாம் குட்டி. நானும் உங்கள் அம்மா 2 பேர் சம்பாரிச்சே முடியல. உன்னை நம்ம ஏரியா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேண்ணா. அங்கேயே கொஞ்ச நாள் படி, முடிஞ்ச வரைக்கும் இரு. அப்படியே ஓடட்டும் கொஞ்ச நாள், அப்புறம் அப்பா கூட வந்துரு. தொழில் கற்றுக்கணும்ல. அப்பா அப்பா எனக்கு கார்பெண்டர் வேலை தான் வேணாம்ப்பா. நான் பைலட் ஆகணும், ஃப்ளைட் ஓடணும்ப்பா. அதுக்கு நீ பைலட்டுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கணும். கார்பெண்டர் பிள்ளை கார்பெண்டராக தான் ஆக முடியும். அவ்வளோதான் நமக்கு சத்தியம் இருக்குது. ரமேஷ், கணக்கை மீறி மறக்கும் வேட்கை நிலைப்பதில்லை, நீரில் போய்விடும் கடைசி தேதி. என்னப்பா தேடுறீங்க? பூச்சி மருந்து இங்கே தான் வாங்கி வச்சேன், எங்கன்னு தெரியல. ராஜிமா, நீ எதுவும் பார்த்த? இல்லையேப்பா. குருதி கோலம் விதியா இங்கே
என்னப்பா இந்த தடவை சீக்கிரமாவே வந்துட்டு போல இருக்கு. ஏய் யாரது வாசல்ல? கேஸ்காரங்க என்னாச்சு? கேஸ்காரனா? உனக்கு ஞாபகம் இருக்கா? எரிவாயுன்னு ஒரு கதையில கேஸ்காரன் ஒருத்தன் உள்ள வந்து சிலிண்டர் வைப்பான், வீடியோ வெடிக்குமே. வீடியோ வெடிக்குமா? என்னங்க அவன் பேர் என்ன கேளு முதலாளி. கேளுன்றல. கதவை தோறமா. உன் பேர் என்னப்பா? என்னம்மா 2-3 ட்ரிப்பா நான் தானே போட்டுருக்கேன். இப்போ என்ன திடீர்னு வெரிஃபிகேஷனு? ஏன்பா நீ வேற கவுண்டர்லாம் கொடுக்குற? பேரை சொல்லுப்பா. ஸ்டீபன்மா. ஸ்டீஃபனா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஷோ, ஒரு நிமிஷம் இருப்பா. உன் பேர் அதுல இருக்கான்னு செக் பண்றாரு. ஆதார் கார்டு எதனா வேணா கேட்டு சொல்லுமா. ஏன்பா? இரு இல்ல வர சொல்லு. இல்லையாம்பா, உள்ள வா. நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்ன சார் பவர்னு சொல்லிட்டு இப்படி பயத்துலேயும் பதட்டத்துலேயும் சுற்றின்னு இருக்க? கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டு சேர்ந்து வாழ பாரு சார். சார் சாவு கிட்ட போய் கண்ணில் பார்த்துட்டேன், ஆனால் இன்னும் சாவலல்ல. ஏன் தெரியுமா? நீ செய்ய வேண்டியது இன்னும் நிறையா இருக்கு சார். யாரா நீ? யார்? இந்தப்பா சரியா இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்புறம் என்ன சொல்றாரு சாரு? சார் என்னென்னமோ பேசுகிறாருமா. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. சார் வரேன் சார். உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ சார்.